ஹாய், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா ஆயிலை ஊற்றணும். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறம் வெந்தயம், கடுகு இது ரெண்டுத்தையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதும் இன்னும் ஒரு சில பேர் வந்து பச்சையாக கூட வெந்து வேகாதமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பொன்வறுவலாக இருந்தால் தான் வெங்காயம் சாப்பிட பிடிக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா பொன்வறுவலாக வறுத்ததுக்கப்புறமா தக்காளியை சிறுவை கட் பண்ணி அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு கை பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் போட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தக்காளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை ஆட் பண்ணணும். கத்திரிக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து புளி தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா வதக்கணும். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதி வரணும். கொதி வந்தால் தான் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கருவாடு அலசி வச்ச கருவாடை எடுத்து குழம்புல போட்டு அது ஒரு 5 நிமிஷம் வதக்க விட்டுடணும். அது 5 நிமிஷம் வதக்க விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச கருவாட்டு குழம்பு ரெடி.